லைட்டாக மங்கலாக தெரியுது சொல்கிறாங்க. ஒரு 2 டேஸாவது அப்சர்வேஷனில் இருக்கட்டும் சார். பார்த்துட்டு ம் எதாக இருந்தாலும் அதுக்கப்புறமா சொல்கிறேனே. ம் சரிங்க சார். பயப்படாதீங்க. பயப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியான டைம்ல ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு தாட்டி பரவாயில்ல. காப்பாற்றாமையே விட்டுருந்தாங்கன்னா அவங்களும் கருகி எரிஞ்சு போயிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் நெருப்பில் உங்க பொண்ணுக்கு மறுபடியும் பார்வை வரக்காம திறனே இல்லாமல் போயிருக்கும். சார் ஆமாங்க. நாங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 monthsக்குள்ளே இருக்குமா? ம் அப்புறம் எப்படி சார்? எலக்ட்ரிக் ஷாக் இந்த மாதிரி நெருப்புல எரியுது அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக பார்வை திரும்ப வராது. மெயினாக உங்கள் பொண்ணு அந்த மாதிரி பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் நான் சொல்கிறதையும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அன்னைக்கு நடந்த விபரீதங்கள் இந்த தடவை நடக்காமல் பார்த்துக்கோங்க. சரிங்க சார். என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத அவங்கக்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். அவங்க அதை ஃபாலோ பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்கள்